ரவிக்குமார் சாமி, நாங்கள் பாவம் செஞ்சா சரி, இனிமேல் எங்கள் லைவுக்கு வராதிங்க சரியா? என் லைவில் என்னை கேட்டாக்க அப்படி தான் நான் பேசுவேன். நான் வந்து அவனு காசில் நான் வாழலை. ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சரியா? அவனோ காசில் நாங்கள் வாழலை. அவனோ நெட்டு போட்டு நாங்கள் செலவு பண்ணல. அவனோ செல்லு வாங்கி கொடுத்து நாங்கள் செலவு பண்ணல. என்னோட காசு, என்னோட உழைப்பு, என்னோட இது. தயவுசெய்து சொல்கிறேன், என் லைவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வராதிங்க. நீங்கள் வந்து உத்தமனா சாமியா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து பார்க்கல. நீங்கள் பேசுகிறத வச்சு நாங்கள் சாமின்னு நாங்கள் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்கள் உடனே வந்து தாயை பற்றி பேசாத, அதை பற்றி பேசாத, இதை பற்றி பேசாதன்னு என்கிட்ட வந்து மெசேஜ் போடாங்க. எனக்கு வந்து என்னை பற்றி பேசலாம், என்ன எது வேணாலும் பேசலாம், தேவையா குச்சிகரின்னு பேசலாம். தாயை பற்றி அவனும் என்ன பேசலாம், நான் மட்டும் பேசக்கூடாதா? தயவுசெய்து என்னோட லைவுக்கெலாம் இனிமேல் வராதிங்க சரிங்களா? வர வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி போகிற எங்களுக்கு தான் சாபம் விட்றீங்களா? அப்போது பேசுகிறவங்கள ஏற்று பேசுறதுக்கு யாருக்கும் ஒத்து இல்லை. என்னை வந்து தாய் சாப்பாடு தாய் சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் தான் தாய் பிடிக்கும். யார் தான் தாய் இல்லாமல் யார் வந்தா?